வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேஷ ராசி. ராசிநாதன் 5ஆம் இடத்துல குரு மற்றும் சனியின் பார்வையில இருக்காரு. 2ஆம் இடத்து அதிபதியோட சேர்ந்து 2ஆம் இடத்துல சந்திரன், அதாவது உங்க ராசியிலேருந்து ஆரம்பிச்சு 5ஆம் இடம் வரைக்கும் மேஷம் முதல் சிம்மம் வரை கிரகமாளிகா யோகம் இருக்கு. இதன் காரணமாக உங்களுக்கு காரிய தாமதமானாலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாளாக இருக்கும். வெற்றிகள் கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும். மதியம் 11 மணிக்கு மேல குடும்பத்தில் சந்தோஷம், ஒற்றுமை, மன நிம்மதி ஏற்படும். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 4ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் 3ஆம் இடத்துல மறைந்தாலும் சூரியனுக்கு அருகில் இருக்கிறதுனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற நல்ல நாளாக இருக்கும். தொழில் ரீதியாக எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு கடின உழைப்புக்குண்டான பலன் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். புதிய தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்க, புதிய வியாபாரம் துவங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று நற்செய்திகள் வருகின்ற சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். மனசில் தெளிவான சிந்தனை பிறக்கும். உங்களுடைய குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளுக்கு லாபம் ஏற்படும். குழந்தைகளால் உங்களுக்கு லாபம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு அரசாங்க வகையில் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த லாபம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு மனக்கவலைகள் அல்லது பயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லை. ஸ்திர சொத்துக்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் அதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் இழுபறி நிலைமையை ஏற்படுத்தும். மதியம் 11 மணிக்கு மேலே உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால மேல் அதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். பட் இருந்தாலும் மனசுக்குள்ளார ஒரு பயம் இருக்குது. அந்த பயம் போக்குறதுக்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுறது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இனம் புரியாத கவலைகள் ஏற்படுகின்ற ஒரு சங்கடமான நாள். 3ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சியாகின்ற காலை 11 மணி 22 நிமிஷத்துக்கு மேலே கூட உங்களுக்கு மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். வியாபார விஷயமான இழுபறி நிலைமைகள் மனக்கவலையை ஏற்படுத்தும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தம்பதிகளுக்கு பயமும் மனக்கவலையும் அதிகரிக்கின்ற, படபடப்பு அதிகரிக்கின்ற ஒரு சஞ்சலமான நாள். ரிஷப ராசி. ராசியில சந்திரன் இருக்காரு, உச்சபலத்தோடு இருக்காரு. இதனால உங்க மனசுல தெளிவு ஏற்படும், வெற்றிகள் கிடைக்கும். ஆரோக்கிய விஷயத்துல சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனோகாரகன் உச்சமா இருக்கிறதுனால, மாத்திருக்காரகன் உச்சமா இருக்கிறதுனால தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் என்னதான் செலவு ஏற்பட்டாலும் அதனால பாதிப்புகள் எதுவும் இல்லை. பூமி தொடர்பான விஷயத்தில் இருக்கின்ற குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நெடுநாட்களாக தடைபட்டு கொண்டிருந்த பூமி தொடர்பான நற்செய்திகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இன்னைக்கு நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். அரசாங்க வகையில் அல்லது மேல் அதிகாரிகள் வகையில் வீண் வார்த்தை வரையங்கள் ஏற்படுறதுக்கு சூழ்நிலை இருக்கிறதுனால அவசரப்பட்டு நீங்கள் வேண்டாத விஷயங்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மேல் அதிகாரிகிட்ட போகிறீங்களா, உங்கள் சுப்பீரியர்கிட்ட பேசுகிறீங்களா, என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. அதிகமாக ஒரு வார்த்தை பேசிடாதீங்க. இன்னைக்கு வெளியாட்கள்கிட்ட பேசும்பொழுது, குறிப்பாக அரசாங்க அதிகாரிகள், போலீஸு போன்ற அதிகாரிகள்கிட்ட பேசும்பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. நீங்கள் கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காக என்ன சார் இதுக்கெல்லாம் ஃபைன் போடுறீங்களா அப்படின்னு போட்டிங்கன்னா பேசுனீங்கன்னா தேவையில்லாமல் பிரச்சனை தலைக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்மைத்தன்மை பேசுவதன் காரணமாக உபதிரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. பட் இருந்தாலும் உடல் உஷ்ணம் அதிகரித்தல் அல்லது சளி தொந்தரவு போன்ற சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. அதனால் உங்களுக்கு தொழிலில் மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு பண வரவில் இருந்து வந்த சங்கடங்கள் குறைய தூங்கும் நாளாக இருக்கும். 2ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. இன்னும் 2 நாளில் 16ஆம் தேதி ராத்திரி 17ஆம் தேதி விடியற்காலையில்
சூரியன் பயிற்சி ஆகிறதுனால இருந்து வந்த பண முடைகள் தடைகள் விலகக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாட்களாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடுமாற்றங்கள் குறைந்து தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும், தெளிவான சிந்தனை ஏற்படும், உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய பயங்கள் மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். 2ஆம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சியாகின்ற காலை 11 மணிக்கு மேலே பரிவர்த்தனா யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால வெற்றிகள் கிடைப்பதில் இருந்து வந்த தாமதங்கள் விலகி வாக்கு சாதுரியத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். தனலாபம் அதிகரிக்கின்ற சூழ்நிலை சாதகமாக இருக்கு. காரிய வெற்றி ஏற்படுறதுனால பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று பெருமைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்திலேயே இன்னைக்கு சந்திரன் சஞ்சாரம் பண்றதுனால உங்களுடைய சந்தோஷமான அனுபவங்கள் பெறுவதற்காக செலவுகள் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திற்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் கையிருப்பு கரையணும், செலவாகணும். அந்த செலவு உங்களுக்கான செலவா, இல்லை வாழ்க்கை துணைக்கான செலவா, இல்லை குழந்தைகளின் தேவைகளுக்கு உண்டான செலவாங்கிறது தான் கேள்விக்குரிய. குழந்தைகளுக்காக பெருசாக செலவில்லை. ஆனால் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயம், அவருடைய இடுப்பு பகுதியில் பிரச்சனை இருந்ததுன்னா அது சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உடல் உபாதைகளினால் அவர் கஷ்டப்படும் பொழுது அந்த கஷ்டத்தை போக்குவதற்குண்டான முயற்சிகளினால் செலவுகள் ஏற்படுகின்ற குழப்பம் நிறைந்த நாள், தடுமாற்றம் நிறைந்த நாள். மிதுன ராசி விரயஸ்தானத்தில் 2ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில், மனக்கவலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு. குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால காலை 11 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது பரிவர்த்தனா யோகம் ஏற்படுகின்றது. குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இல்லை, புதன் இருக்காரு, ராசிநாதன் புதன். காலை 11 மணிக்கு சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது புதன் சந்திரன் பரிவர்த்தனை ஏற்படுவது உங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு அமைகின்ற சாதகமான நாள். எடுத்த காரியத்தில் உங்களுடைய வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். யாராவது சும்மா இருந்தால் கூட உங்களுடைய பேச்சின் மூலமாக அவர்களையும் உங்களுக்கு உதவுவதற்குண்டான சூழ்நிலையை அமைத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை பளு காரணமாக உடம்புல அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கு காரணம் ராசியில சூரியன் இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பெருமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. உங்களுடைய திறமைகள் வெளிப்பட்டு அதன் மூலமாக வளர்ச்சி ஏற்படும். பதவி உயர்வுக்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கு சற்று தலைகணம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபார வளர்ச்சியும் வியாபாரத்திற்குண்டான முதலீடுகளும் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. அதனால இந்த நாள் உங்களுக்கு பல புதிய அனுபவங்களை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றங்கள் நிகழக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தடைப்பட்ட வளர்ச்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துகின்றது. தந்தை வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகளை பேசி தீர்த்து கொள்வதற்குண்டான முயற்சியில் உங்களுடைய சகோதரிகள் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். நிதானத்தை கடைபிடித்தால் நன்மைகள் ஏற்படும். நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று காரிய பலிதம் ஏற்படும். காரிய பலிதம் ஏற்படுறதுனால உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். செல்வாக்கு அதிகரிக்கிறதுனால பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழும். சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய மதிப்பை உயர்த்தி கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். கடக ராசி ராசிநாதன் லாபஸ்தானத்தில் காலை 11 மணி வரைக்கும் இருக்காரு. அதன் பிறகு விரயஸ்தானத்துக்குள்ள வந்து சூரியனோட இணையறாரு. விரயஸ்தானாதிபதியான புதன் ராசியில் இருக்காரு. பரிவர்த்தனை யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு பண வரவு ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டால் அதனால் உங்களுக்கு மரியாதைகள் செல்வாக்குகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். கடன் சார்ந்த அவமானங்களிலிருந்து வெளிவருவதற்குண்டான யோகம் ஏற்படும்.
வாக்குஸ்தானத்திற்கு குரு மற்றும் சனியின் பார்வை 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. அதனால வார்த்தைகளின் கடுமை அதிகரிக்கக்கூடிய, அதிகார துவனி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால பெரிய மனிதர்களிடம் பேசும் பொழுதோ, அரசாங்க அதிகாரிகள் அல்லது மேல் அதிகாரிகளிடம் பேசும் பொழுதோ சற்று மரியாதையை அதிகப்படுத்துவது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். இல்லாட்டி அனாவசியமான அவப்பெயர் ஏற்படுறதுக்கு, இந்த ஆளுக்கு மரியாதை தெரியலங்கிற ஒரு அவச்சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். யோகஸ்தானத்தில் குரு இருக்காரு. அதனால குடும்பஸ்தானம் வலுவடைகின்றது. குடும்பத்தில் புதிய உறவுகள் வரக்கூடிய யோகம் ஏற்படும். மருத்துவ உதவியின் மூலமாக குடும்பத்தில் இருக்கிற வயது முதிர்ந்தவர்களின் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். நெடுநாட்களாக படுத்த படுக்கையாக இருப்பவர்கள் கூட எழுந்து அமர்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை அடங்கக்கூடிய யோகமான நாளாக இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆரோக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மொத்தத்தில் மன நிம்மதி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. குடும்பஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையானது கலைத்துறை நண்பர்களுக்கு எதிரிகளின் தொல்லையை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும், சமயோஜித புத்தியின் காரணமாக, அறிவுத்திறமையின் காரணமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற குழப்பங்களை நிவர்த்தி செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். 3ஆம் வீட்டு அதிபதி ராசியில் இருக்காரு. சூரியனோட சேர்ந்திருக்காரு. ராசியில் இருக்காரு. சூரியனோட சேரப்போறாரு இன்னும் ஒரு நாளில். இந்த புதன் சூரியன் சேர்க்கை ஏற்படுகின்ற தன்மை இப்போதுலேருந்தே தெரிய ஆரம்பிக்கும். இன்னைக்கு மத்தியானம் 11 மணிக்கு மேலே. அதனால் உங்களுக்கு அறிவுத்திறமையின் வெளிப்பாடு காரணமாக வெற்றிகள் கிடைக்கும். தடைகள் விலகும். எதிரிகளிடமிருந்து உங்களை காப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சிம்ம ராசி அன்பிற்குரியவர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. உங்கள் ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால சுகக்குறைவு விலகக்கூடிய நேரம் இது. செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. மூத்த சகோதரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். பூர்வீக சொத்து விஷயமா இன்னைக்கு பேச்சுவார்த்தை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். தந்தை வழியில் உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. என்று உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்றது. குழந்தைகளால் பெருமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. 5ஆம் இடத்திற்கு சந்திரன் சூரியனின் நேர் பார்வை, அதாவது பித்ருகாரகன் மாத்திருக்காரகன், இந்த 2 கிரகங்களின் பார்வை 5ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்கு. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பும் இருக்கு. ஆனால் அதே சமயம் வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய மதிப்பு மரியாதை சற்று நிலைதடமாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானத்தை கடைபிடித்தால் வெற்றிகள் வரும். நிதானம் இல்லாமல் நிதானம் தவறினால் வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படும் அல்லது இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் தெளிவும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கும். உடல் ரீதியான சோர்வுகள் விலகும். உடம்புல சோர்வு இருக்கும், ஆனால் இன்னைக்கு புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க. வேலை பளு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால உடல் ரீதியான சோர்வு கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் குதர்க்கமான பேச்சுக்கள் சற்று குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கடன் சார்ந்த உதவிகளை திரும்ப செலுத்துவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் பூமி தொடர்பான விஷயத்தில் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடல் கடந்து பயணிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா அதனால உங்களுக்கு தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது தடைகள் அப்படின்னா உங்களுக்கு வரவேண்டிய பண விவகாரங்களில் நீங்கள் கடல் கடந்து போய் தான் அந்த வேலையை பண்ணணும்ட்டு இல்லை, இங்கேயே பண்ணினா போதுன்ட்டு உங்களுக்கு பண விவகாரங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் நிகழக்கூடிய நேரம் இது. பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை செய்து முடிப்பதற்குண்டான நல்ல நாளாக இன்று இருக்கு. நன்மைகள் ஏற்படுகின்ற எதிர்பாலின நண்பர்களின் உதவி கிடைக்கக்கூடிய யோகமான நாள்.
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு உண்டான நல்ல நாளாக இருக்கும். குலதெய்வத்துக்கு உண்டான வழிபாடு செய்யறது மட்டும் இல்லை, குடும்பத்தில் இருக்கிற பெரிய மனிதர்கள் அல்லது வயது முதிர்ந்தவர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. தந்தை மட்டுமல்லாமல் உடன் பிறந்த மூத்த சகோதரர்களுடன் உங்களுக்கு நன்மைகள் நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு மருத்துவ உதவியின் மூலமாக நெடுநாட்களாக இருக்கும் பாதிப்புகள் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசி. பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால செல்வாக்கு மரியாதை உயருகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மேலதிகாரிகளின் இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு வயது மூத்தவர்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதன் காரணமாக உங்களுக்கு இடமாற்றம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். பண வரவுகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். தனலாபம் அதிகரித்தும் வாக்கு சாதுரியத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அரசாங்கத்துக்கு தேவையான செலுத்த வேண்டிய வரி வாக்கிகள் செலுத்தி உங்களை நல்ல ஒரு குடிமகனாக உயர்த்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். அதே சமயம் உங்களுடைய தந்தை வழியில் உதவிகள் கிடைப்பதற்கும் தந்தையின் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வதற்கும் உண்டான யோகம் ஏற்படுகின்றது. லாபஸ்தானத்தில் புதன், 10ஆம் இடத்துல சந்திரன் பரிவர்த்தனை பெறுவது மதியத்திற்கு மேல் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வேலை கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்தியோக ரீதியாக இப்படி இருக்குன்னா வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு லாபம் பெருகக்கூடிய யோகம் இருக்கு. குறிப்பாக அறிவு தொழில் பண்ணுறவங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். ஆதாயம் ஏற்படுகின்ற சாதகமான நாள். கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முடிவுரை எழுதக்கூடிய யோகமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தெளிவான சிந்தனை ஏற்படும். மூத்த சகோதரர்கள் வழியில் ஆலோசனை கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. உதவிகள் தேவைப்படுவோருக்கு உங்களின் மூலமாகவும் உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. மருத்துவ உதவிகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துமே தவிர மற்றபடி எந்த கெடுதலும் இல்லை. அதனால் இன்று உங்களுக்கு கையிருப்புகள் கரையும் நாளாக இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைப்பதற்காக செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. உங்களுடைய முயற்சி விரயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது அந்த வெற்றியை அடைவதற்காக நீங்கள் செலவு பண்ணி அந்த வெற்றியை அடைகிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதனால் இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு இழுபறி நிலைமையை ஏற்படுத்தும். வேண்டத்தகாத விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவது நல்லது. பண விவகாரங்களில் உங்களுக்கு கடன் சார்ந்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். அல்லது நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுல அவங்க இழுத்தடிப்பு வேலை செய்வாங்க. அதனால் உங்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்படும். பகல் 11 மணிக்குள்ளார வார்த்தைகளால் குழப்பத்தை ஏற்படுத்துவீர்கள். அதன் பிறகு சமாதானம் அடைவீர்கள். துலாம் ராசி. இன்று காலை 11 மணி 22 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. மனக்குழப்பம், வார்த்தை குழப்பம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளால் உங்களுக்கு எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத்தில் சகோதரிகளுடன் மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலையும் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்வது நன்மையை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இன்று அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு எதிர்மறை செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய மனசில் காயத்தை ஏற்படுத்தக்கூடிய சங்கடம் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று கவனத்துடன் இருப்பது நல்லது. மனக்கசப்புகள் அதிகரிக்காமல் பார்த்து கொள்வது அவசியமான ஒன்று. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தின் காரணமாக உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் சூழ்நிலை இருக்குது. வார்த்தைகள் தெளிவின்மை காரணமாக
அவப்பெயர் ஏற்படுறதுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால வேண்டாத பேச்சுக்களை பேசுவதை தவிர்ப்பது உங்களுடைய மதிப்பு மரியாதை குறையாமல் பார்த்து கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்கத்துடன் போட்டி போட்டு உங்களுடைய காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். ஆனால் உங்களுடைய தொழில் ரீதியான சில தடுமாற்றங்கள் காலை 11 மணிக்குள்ளார பண இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் ஏற்கனவே கொடுத்த கமிட்மெண்ட்டை கீப் அப் பண்ண முடியலன்னா பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதியத்திற்கு மேல் நற்செய்திகள் வரும் சூழ்நிலை இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் மற்றும் திருமண பாக்கியம் ஏற்படும் சூழ்நிலை சாதகமாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு அதை ப்ரொசீட் பண்ணுறதுல தாமதம் ஏற்படுத்திக்கிறது நல்லது. நீங்களா தாமதம் ஏற்படுத்தினா நல்லது, அப்படி இல்லை அப்படின்னா இழுபறி நிலைமை ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்குழப்பம், வார்த்தை குழப்பம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். வீண் செலவுகள் ஏற்படும். டாம்பீக செலவுகள் ஏற்படுறதுக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய சேமிப்புகள் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த உதவிகள் கிடைப்பதிலும் தாமதம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு யாருக்காவது கமிட்மெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கமிட்மெண்ட்டை கீப் அப் பண்ண முடியாத வார்த்தை விரயம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பம் நிறைந்த நாளாக இருக்கும். இன்று பிற்பகலுக்கு மேல் ஓரளவுக்கு சுமாரான காரிய பலிதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வருது. விருச்சிக ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் காலை 11 மணிக்கு மேலே ஆரம்பிக்கிறதுனால முக்கிய அலுவல்கள் எதுவாக இருந்தாலும் 11 மணிக்குள்ளே முடிச்சுக்கோங்க. அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, கடன் கொடுக்கல் வாங்கல் ஈடுபடுறதுலாம் 11 மணிக்குள்ளே முடிச்சுக்கோங்க. 11 மணிக்கு மேலே 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகின்ற சந்திரன் அரசாங்க வகையில் சில குழப்பங்களை ஏற்படுத்துவார். தந்தை வழி உறவினர்கள் வகையில் தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார். குடும்பத்தில் குறுக்கீடு காரணமாக பண விரயம் ஏற்படும் சூழ்நிலையும் இருக்குது. உங்களுக்கு இன்று படபடப்பு அதிகரிக்கும், முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் விஷயத்தில் குழப்பத்தை தரக்கூடிய சங்கடங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காலை 11 மணிக்கு சந்திராஷ்டம் ஆரம்பித்தாலும் காலையில் 7 மணிலேருந்து உங்களுக்கு வாழ்க்கை துணை, நண்பர்கள் போன்றவர்களுடன் கருத்து மோதல் ஏற்படும். அவங்க என்ன பேசினாலும் எதிர்வாதம் செஞ்சுட்டே இருப்பீங்க. நீங்கள் சொல்கிறதுல இருக்கிற அவச்சொல் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். ஆனால் நீங்கள் பேசுகிறது தான் ரைட்டுன்னு பேசுவீங்க. அதை விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அவர்கள் விட்டு கொடுத்தாலும் நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. பிடிவாத குணத்துடன் செயல்படுவீர்கள். பிடிவாதம் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை விஷயத்தில் இழுபறி நிலைமை, அலைச்சல், பண விவகாரங்களில் குழப்பம், தடுமாற்றமான வார்த்தைகள் போன்ற விஷயங்களால் நன்மைகள் நடப்பதில் தாமதம் ஏற்படும். யாராவது ஒருத்தர்கிட்ட திட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த திட்டு உங்கள் பேரில் இருக்கிற தப்புனால வராது. நீங்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதை அவங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு பேசுவாங்க. அதனால் உங்கள் பேரில் கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நண்பர்களுடன் பொழுதை கழித்தாலும் நிம்மதி இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால மதியத்திற்கு மேல் கவனமாக இருப்பது நல்லது. பண விவகாரங்களில் ஓரளவுக்கு லாபம் ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு சரியும் சூழ்நிலை இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. காலை 11 மணிக்கு மேலே தான் செல்வாக்கு சரியிற மாதிரி ஒரு சூழ்நிலை. உங்களுடைய எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய நேரம். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. வேண்டாத விஷயத்தில் தலையிட்டு உங்கள் பேரை கெடுத்துக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பதும், வேண்டாத விஷயங்களை பேசுவதும். நீங்கள் பேசுகிறது எல்லாமே உண்மைதான், ஆனால் வேண்டாத விஷயமா இருக்கும். அதனால் அந்த விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. எதிரிகளால் உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும். அரசாங்க அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடும் சூழ்நிலை ஏற்படுகின்ற நாள். தனுசு ராசி, 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு காலை 11 மணி வரைக்கும். அதன் பிறகு 7ஆம் இடத்துக்கு வராரு. அதனால் இன்னைக்கு நாள் முழுவதும் சந்தோஷமான அனுபவங்கள், உறவினர்களின் வருகை, குழந்தைகளால் மன நிம்மதி, நண்பர்களால் பண வருமானம், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அறிவுபூர்வமான சிந்தனையின் வெளிப்பாடு காரணமாக உங்களுக்கு தனலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால எதிரிகளாலும் தனலாபம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.
மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகள் பற்றிய மனச்சிந்தனைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கு. வியாபாரிகளுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கு அரசாங்க வகையில் எதிரித்தன்மையுடன் செயல்பட்ட அதிகாரிகள் உங்கள் ஏரியாவை விட்டு வேலையை விட்டு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்கிறதுனால மன நிம்மதி ஏற்படும். இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த மனபாரம் விலகுகின்ற ஒரு நல்ல நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் குழப்பங்கள் அல்லது வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது. அதனால் தந்தையிட்ட இணக்கமான சூழ்நிலையை முயற்சி பண்ணிக்கிறது நல்லது. அப்படி இல்லையா அறவே ஒதுங்கி போகிறது நல்லது. வேண்டாத விஷயத்தை பேசி உங்களுடைய வெற்றிக்கு நீங்களே உலை வைத்துக் கொள்வதற்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் பேசுறதுனால உங்களுக்கு லாபம் கிடையாது. நீங்கள் பேசுறதுனால உங்களுக்கு வெற்றியில் தடை ஏற்படுறதுக்கு உங்கள் தந்தை முயற்சி பண்ணுவார். இப்படியெல்லாம் ஒரு தந்தை பண்ணுவாரான்னா உங்களை பிடிக்காதவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. கவனமாக இருந்துக்கோங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளுடன் சில நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற ஒரு நல்ல நாள். புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மதியத்திற்கு மேலே அவர்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்படுவது உங்களுடைய நட்பு வட்டத்தின் உதவியை நாடுவதற்கும் நண்பர்கள் மூலமாக அரசாங்க அதிகாரிகள் அல்லது மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வதற்கும் உகந்த நாளாக இருக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். அதே சமயம் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில செலவுகள் சேமிப்புகளாக மாறக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகர ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சபலத்தோடு இருக்கிற சந்திரன் குழந்தைகள் விஷயத்தில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு. வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கும் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் எதிரிகளால் இருந்த தொல்லைகள் விலகும். அவர்கள் எதிரிகளாக இருந்தாங்கன்னா அதுவும் தொல்லை விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் அவர்களின் பேச்சுக்களின் மூலமாக உங்களுக்கு சில சாதக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாதகமாக செயல்பட்டவர்களே சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக குறைவு ஏற்படக்கூடிய ஒரு சங்கடமான நாள். குழந்தைகள் பிடிவாத குணத்துடன் செயல்பட்டாங்கன்னா அந்த குழந்தைகளாலும் உங்களுக்கு மனக்கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபார ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்பட்டு அதன் மூலமாக தனவரவு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். செல்வாக்கு விஷயத்தில் சற்று விட்டு கொடுத்து முயற்சி செய்வது நன்மையை ஏற்படுத்தும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மரியாதைகள் குறைவு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். குழந்தைகள் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். அதே சமயம் உடன் பிறந்த சகோதரர்களும் உங்களுக்கு எதிர்மறை செயல்பாடுகளை ஏற்படுத்தி உங்களுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுறதுக்கு காரணமாக இருப்பாங்க. யாரை நம்பினீங்களோ அவங்களே நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மிகுந்த கவனத்துடன் இருப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் எதிர்மறை பலன்கள் பணத்தட்டுப்பாடுகள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பம் நிறைந்த நாள். தடுமாற்றம் நிறைந்த நாளாக இருக்கும். பண விவகாரங்களில் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படுறதுனால மதியத்திற்கு மேல் முன்கோபம் இயலாமையின் வெளிப்பாடாக வெளிப்பட்டு அடுத்தவங்க கிட்ட கோபப்படுவீங்க. குறிப்பாக உங்களுடைய தந்தையிடம் கோபப்படுவீர்கள் அல்லது உங்களுடைய மூத்த சகோதரர்களிடம் கோபப்படுவீர்கள். இதன் காரணமாக உங்கள் உடம்புல பாதிப்பை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாளாக இருக்கும். கும்பராசி. ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று உங்களுக்கு வேலை பளு, அலைச்சல், தொழில் முடை போன்ற விஷயங்கள் நடக்கும். இதன் காரணமாக உங்களுக்கு பண வருமானத்தில் தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குதர்க்க எண்ணங்கள் செயலற்று போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். நீங்கள் தவறான எண்ணத்தில் செயல்பட்டீங்கன்னா அது தடை ஏற்படும். அதனால் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். நண்பர்களே எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் செவ்வாய் அப்படிங்கிறது உங்கள் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துகின்ற ஒரு குழப்பம் நிறைந்த நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்களால் மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த செய்தியின் மூலமாக உங்கள் ஆரோக்கியத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மதியம் 11 மணிக்கு மேலே சந்திரன் 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது குழந்தைகளின் செயல்பாடுகள் ஓரளவுக்கு மன நிம்மதியை தந்தாலும் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுவார்கள்.
தந்தையும் அவருக்கு சாதகமாக செயல்படுவாங்க. அதனால் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு சப்போர்ட் இல்லை. குடும்பம் எதிர்மறையாக செயல்படும். அதன் மூலமாகவும் உங்களுக்கு எதிரிகள் பலம் பெறுகிறார்கள். உங்களுடைய செல்வாக்கு குறையக்கூடிய நேரம் இது. உத்தியோக ரீதியாக தடுமாற்றங்கள் நிறைந்த, குழப்பம் நிறைந்த நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இழப்புகள் ஏற்படுகின்ற நாள். வியாபாரம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, சொந்தமாக தொழில் பண்ணாலும் சரி, கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் சரி, இழப்புகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு. நட்பு வட்டத்திடம் உங்களுக்கு பகைமை பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை. எடுத்த காரியத்தில் இழுபறி நிலைமை ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் முரண்பட்ட செயல்பாடுகள் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். காதல் வயப்படுபவர்களுக்கு மனசில் கவலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பிரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணமானவர்களுக்கு மன வேறுபாடுகள் காரணமாக உங்கள் வீட்டுக்காரம்மா வீட்டை விட்டு பிறந்த வீட்டுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் நேர்மையாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும், நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். மீன ராசி. ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் 11 மணி வரைக்கும் இருக்கார். 11 மணி 22 நிமிஷம் வரைக்கும். அதனால் பண வரவு ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலக்கி நன்மைகள் ஏற்படும். தொழில் ரீதியாக அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படுத்துறதுனால இன்று வீட்டுக்கோ அல்லது வண்டி வாகனத்திற்கோ லைசன்ஸ் ரெனியூவல் போனீங்கன்னா அலைச்சல் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வீண் அலைச்சலை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். அரசாங்க அதிகாரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் மெத்தனம் காட்டாமல் இருப்பது நல்லது. இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பண விவகாரங்கள் குழப்பத்தை ஆட்படுத்தினாலும் இன்று உங்களுடைய தெளிவான சிந்தனையை செயல்படுத்தினால் மட்டுமே குழப்பம் நிவர்த்தியாகும். ஆரோக்கிய விஷயத்தில் உஷ்ணம் அல்லது அஜீரண கோளாறு சங்கடத்தை ஏற்படுத்துகின்றது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குழந்தைகளுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய செலவுகள் ஏற்படுகின்ற நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மதிப்பு மரியாதை உயரும். அதே சமயம் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கை துணையின் தேவைக்காக உங்களுக்கு எடுக்கும் முடிவுகள் வாழ்க்கை துணைக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அவருடைய தொழிலிலும் உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுக்கு உங்கள் வேலையை விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு வேலை பண்ணுற மாதிரி வருது. நண்பர்களுக்காகவும் வாழ்க்கை துணைக்காகவும் உங்களுடைய காரியத்தை விட்டு அவர்களின் தேவைகளுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, சொந்தமாக தொழில் பண்ணாலும் சரி, பதவி உயர்வு அல்லது செல்வாக்கு அதிகரிக்கும், நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய நட்சத்திரநாதன் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரிகளிடமிருந்து இருந்த தொல்லைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் இன்னைக்கு ஆரோக்கிய முன்னேற்றம், ஆதாயம் ஏற்படுகின்ற, தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற, தாயாரின் உதவி கிடைக்கக்கூடிய யோகமான நாள்.